Hi hello friends, welcome to Punarvi's kitchen. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லதா அமையணும்னு கடவுளை வேண்டிக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம prawn biryani எப்படி பண்றதுதாங்க பார்க்க போறோம். 1 கிலோ அளவுக்கு நான் prawn biryani செய்து காமிக்க போறேன். 1 கிலோ பிரியாணிக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தணும், எவ்வளவு மசாலா போடணும்ன்றதை இந்த வீடியோல டீடைலா சொல்லியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த prawn biryani பண்ணுறதுக்கு ஒரு 1.5 கிலோ அளவுக்கு நான் prawn எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா 2 தடவை உப்பு போட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் போகும். இப்போ இந்த ப்ரானில் நம்ம மசாலாக்களை தடவி ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இந்த தயிர் சேர்க்கறதுனால இறால் வேகும்போது ரப்பர் மாதிரி ஆகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ இது அரை மணி நேரம் ஊறிடுச்சு. பாருங்கள், நல்லா மசாலாலாம் நல்லா ஊறி இருக்கு. இப்போ பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த prawn பிரியாணிக்கு ஒரு 4 வெங்காயத்தை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெருசு பெருசாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த prawn பிரியாணிக்கு நம்ம வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கூடாது. ஏன்னா ப்ரான்லேயே ஒரு மாதிரி இனிப்புத்தன்மை இருக்கும். நீங்கள் அதிகமாக வெங்காயத்தை சேர்த்துட்டிங்கன்னா பிரியாணி ரொம்ப இனிப்பாயிடும். அதனால் ஒரு 4 வெங்காயம் இருந்தால் போதும். இப்போ தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்துக்கலாம். நாட்டு தக்காளியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் பெங்களூர் தக்காளி தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தக்காளியை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பச்சை மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் 5 போதும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பிரியாணியை தாளிக்க ஆரம்பிக்கலாம் வாங்க. இப்போ இந்த பிரியாணியை நான் குக்கர்லேயே தாளிச்சிக்க போகிறேன். இப்போ இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 4 பட்டை, 6 லவங்கம், 2 பிரியாணி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, 2 நட்சத்திரப்பூ, 2 ஏலக்காய் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவை இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். முதல்ல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டோன்னா கீழே போய் ஒட்டி கருகி போயிடும். அதனால் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டோன்னா கீழே ஒட்டாது, அதே மாதிரி கருகவும் செய்யாது. இந்த வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன்.
இப்போ மசாலா தடவி வச்சுருக்க இந்த ப்ரானை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ப்ரான் வந்து இந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா வதங்குறதுக்கு ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கும். இந்த ப்ரானில் வந்து கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்க விடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. இப்போ இந்த கிளாஸில் நான் வந்து ஒரு 5 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 5 கிளாஸ்னால் 7.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இந்த ப்ரானில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. அதனால் ஒரு 1/2 கிளாஸை கம்மி பண்ணிவிட்டு 7 கிளாஸாக நான் தண்ணியை சேர்த்துக்கிறேன். அப்போ வந்து அளவு வந்து சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ 1 எலுமிச்சம்பழ ஜூஸை சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஊற வச்சு எடுத்துருக்கிற இந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். இந்த அரிசியை பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து அடியிலிருந்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ இது வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ வந்து தம்மை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடியில் நம்ம தோசை தவாவை வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இந்த குக்கர் பேனை வந்து நம்ம வச்சிடலாம். இப்போ விசிலோடு நம்ம வந்து குக்கர் மூடியை போட்டுக்கலாம். முதல்ல ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. விசிலெல்லாம் இறங்கிடுச்சு. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள் சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு பாருங்கள். நான் சொன்ன அளவில் செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து பரிமாறலாம். இந்த ப்ரான் பிரியாணியை அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ப்ரான் பிரியாணிக்கு நான் வந்து சைட் டிஷ்ஷாக நண்டு வறுவல், சிக்கன் சால்னா, சில்லி சிக்கன், அப்புறம் ஆனியன் ரைத்தா எல்லாம் செய்திருக்கேன். இந்த காம்பினேஷனோட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் பிரியாணி எவ்வளோ உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்னு. ஏன்னாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுறீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.